ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்னோடய பிஸ்னஸ் ரெசிபியான ப்ரௌனி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சாக்லேட்டும் நட்ஸும் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இதுக்கு வந்து சாக்லேட் டார்க் காம்பவுண்டும், பட்டர், கோகோ பவுடர், ஒயிட் சுகர், எக்கு, மைதா எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து ரோஸ் மில்க் டீ கேக் தான் ரெடி பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டும் பட்டரும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சாக்லேட் பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 80 கிராம்ஸே போதுமானது. 100 கிராம்ஸ் சேர்த்தாலும் ஓகே தான். நான் வந்து 80 கிராம்ஸ் போடுவேன். அப்போ வந்து ரொம்பவே நல்லாவே தான் வருது. இதை தான் நான் வந்து சேல்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கேன். எந்த டேஸ்ட்லேயோ டெக்ஸ்சர்லேயோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து அந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு கரைஞ்சி சீக்கிரம் வந்துடும். சாக்லேட்டை கொஞ்சம் ஓரளவு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். அந்த பாத்திரம் வந்து அடியில் அந்த தண்ணி வச்சுக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி கிடச்சிரும். அந்த எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து மெல்ட் ஆகி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் 3 முட்டை உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், அதாவது அந்த பாட்டிலில் வந்து நான் ஒரு 1.5 மூடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதை வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது எக் ஸ்மெல் இல்லாமல் நல்லாவே இருக்கும். நல்ல அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடைக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஓவர் மிக்சிங் பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் ஆகாது. கேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேக் ஸ்பாஞ்ச் வந்து அமுங்கி போயிடும். சில நேரத்தில் வந்து அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா வராது. ஆனால் ப்ரௌனிஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த முட்டையெல்லாம் வந்து நல்லா கலந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்து நான் கப் மெஷர்மெண்ட்டில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து கிராம்ஸில் சொல்லணுன்னா 90 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சைட் பை சைடு வந்து நான் ஓவனையும் ப்ரீஹீட் போட்டிருக்கேன். 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் போட்டிருக்கேன் 180 டிகிரியில். இப்போ வந்து அந்த ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் கரையிறதுக்கு லேட்டாகும். அதனால் நல்லா முட்டையோட கலக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் பீடு வச்சு நான் உங்களுக்கு புரியணும்னு எந்த ஸ்டெப்பையும் நான் வந்து மிஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் தெளிவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒயிட் சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சேன். அது 2 பேட்சஸாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டையும் சுகரும் நல்லாவே மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. அந்த கிறிஸ்டலைஸாக எதுவும் இல்லாமல் மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சாக்லேட்டும் பட்டரும், அதை வந்து இந்த எக் மிக்சர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆக்காமல் எல்லாத்தையுமே நல்லா ஸ்பேச்சுலா வச்சு வலித்து எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சாக்லேட் மிக்சர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் இல்லையா, நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போதே அதோட கலர் வந்து சூப்பராக கிடச்சிருக்கும். ப்ரௌன் சுகர் வந்து டேஸ்ட்டுக்கும் கலரையும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா
ஒயிட் சுகர் வந்து நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். 115 கிராம்ஸ் நான் வந்து பவுடர் பண்ணது தான் எடுத்திருக்கேன். கப் மெஷரில் 3/4 கப்பு. மைதா வந்து 3/4 கப்பு. கொக்கோ பவுடர் 1/4 கப்பு. 125 கிராம்ஸ் 25 கிராம்ஸ் மொத்தமாக 150 கிராம் ரெண்டும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். 2 பேட்சஸாக நம்ம மைதாவையும் கொக்கோ பவுடரையும் சலிச்சு வச்சதை 2 பேட்சஸாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கலந்து டின்னோட க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் சென்டரில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். டின் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து சேல்ஸுக்கு தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 பீஸ் பாக்ஸ் வச்சு சேல்ஸ் போட்டிருந்தேன். எனக்கும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்துருந்தது. சும்மா நான் வந்து பசங்களுக்காக தான் ரெடி பண்ணேன். அப்புறம் பார்த்தா சரி நம்ம ஸ்டேட்டஸில் வச்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரி ஸ்டேட்டஸ்லேயும் வைப்போம், யார் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு இந்த பேட்ச் ஃபுல்லாகவே ஆர்டர் வந்து வந்துருச்சு. மேலே வந்து நிறைய நட்ஸும் சாக்லேட்ஸும் நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பேட்ச் முடிச்சுட்டு இன்னொரு பேட்ச் கூட எனக்கு இருக்குது. ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையாவே வந்துருச்சு. இப்போ வந்து 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து என்னோடய அவனில் செட் பண்ணோன்னா சூப்பராக பேக் ஆகி கிடச்சிரும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம சாக்கோ நட்ஸ் ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபலோஜி க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சேல்ஸுக்கு தயாராக இருக்குது. பாக்ஸில் போட்டு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது தான். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்படியாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.